ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் காமனாக ஏற்படுற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சளி, இருமல், வறட்டு இருமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான். அது எல்லா சீசனுக்கும் சில பேருக்கு எப்படினாலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு தீர்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக டீ இப்போ எல்லாருமே குடிக்காமல் இருக்க மாட்டீங்க. ஸோ டீ குடிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சியை லைட்டாக அந்த மாதிரி துருகி போட்டுக்கோங்க. தட்டி போடுறப்போ துருகி போடுறப்போ தான் அதோட மருத்துவ குணங்கள் நல்லா அந்த சாரெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இறங்கும். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் எஞ்சோனையும் டீ குடிப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டீயில் இந்த மாதிரி நீங்கள் துருகி போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா அது ஃபுல்லாக அந்த சாறு இறங்கிடும் கொஞ்சம் நேரத்தில். அது ஃபுல்லாக கரெக்டாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறக்குள்ளேயும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குடித்தாலே போதும். எல்லா டயத்துலையும் நீங்கள் இஞ்சி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறப்போ உங்களுக்கு நெஞ்சிலலாம் அப்புறமேல தொண்டையிலலாம் ஒரு மாதிரி அப்படியே ஏதாவது சளி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல் சரியாயிரும். எப்பவுமே சளி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறப்போ நெஞ்சில் சளி சேரவே சேராது. சில பேருக்கு டஸ்ட்னால கூட செஸ்ட்டில் அப்படியே சளி சேர்ந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இழப்பு வர மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இது சரியாகும். சப்போஸ் நீங்கள் டீ குடிக்காத ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இஞ்சியை துருகி போட்டு ஃபில்டர் பண்ணி கூட நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் குடிக்கவும் செய்யலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இனிமேல் நார்மலான டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இஞ்சி டீ குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு பித்தமும் கொஞ்சம் சேர்றதை தடுக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.